குடல் சுத்தம் முதல் இதயம் நலம் வரை அத்திப்பழத்தின் மறைந்த 5 பெரிய மாற்றங்கள். ஒரு சிறிய பழம், ஆனால் அதன் உள்ளே உடலுக்கு தேவைப்படும் பல வித்தியாசமான சக்திகள் மறைந்து கிடக்கின்றன என்றால் நம்புவீர்களா? தினசரி உணவில் நாம் கவனிக்காமல் விடும் சில பழங்கள் உடலின் பல அமைப்புகளை அமைதியாக சீராக்கும் தன்மை கொண்டவை. அது போன்ற ஒரு பழம்தான் அத்திப்பழம். பல ஆயிரம் ஆண்டுகளாக உலகின் பல பகுதிகளில் மருத்துவ உணவாக பயன்படுத்தப்பட்ட இந்த பழம் இன்று நவீன ஆரோக்கிய ஆய்வுகளிலும் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. ஆனால் இதை தினமும் சாப்பிடலாமா? சாப்பிட்டால் உடலில் என்ன நடக்கும்? இதை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. அத்திப்பழம் உடலுக்கு பல வகையான சத்துக்களை வழங்கும் ஒரு இயற்கை சக்தி உணவாக கருதப்படுகிறது. இதில் அதிக அளவில் நார்ச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு, மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் உள்ளன. இந்த சத்துக்கள் உடலின் செரிமான மண்டலத்தை சீராக வைத்திருக்க உதவுவதுடன் குடல் செயல்பாட்டையும் மேம்படுத்துகிறது. குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அத்திப்பழம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். தினமும் 2 அல்லது 3 அத்திப்பழங்களை உணவில் சேர்த்தால் குடல் சுத்தமாக இயங்க உதவுகிறது. இதய ஆரோக்கியத்துக்கும் அத்திப்பழம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் உள்ள பொட்டாசியம் உடலில் உள்ள சோடியம் அளவை சமநிலைப்படுத்தி இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதனால் இதய நோய்களின் அபாயம் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் அத்திப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உருவாகும் தீங்கு விளைவிக்கும் சுதந்திர மூலக்கூறுகளை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவை. இதனால் உடல் செல்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் உதவுகிறது. எலும்பு ஆரோக்கியத்திற்கும் அத்திப்பழம் நல்ல ஆதாரமாக பார்க்கப்படுகிறது. இதில் இருக்கும் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் எலும்புகளின் வலிமையை அதிகரிக்க உதவுகின்றன. குறிப்பாக வயது அதிகரிக்கும் போது எலும்பு அடர்த்தி குறையும் பிரச்சனையை தடுக்க இது ஒரு அளவுக்கு உதவலாம் என்று ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் இதை அளவாக சாப்பிடுவது பல நன்மைகளை ஏற்படுத்தும். மற்றும் ஒரு முக்கியமான விஷயம், அத்திப்பழம் உடலின் சக்தியை அதிகரிக்க உதவும் ஒரு இயற்கை உணவாக கருதப்படுகிறது. இதில் இருக்கும் இயற்கை சர்க்கரை உடலுக்கு விரைவான சக்தியை வழங்குகிறது. அதனால் உடல் சோர்வு அல்லது பலவீனம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் இதை சாப்பிடுவது உடனடி புத்துணர்ச்சி தரக்கூடும். பல விளையாட்டு வீரர்கள் கூட இயற்கை சக்தி உணவாக அத்திப்பழத்தை பயன்படுத்துவது இதற்கான ஒரு உதாரணம். ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டும். அத்திப்பழத்தில் இயற்கை சர்க்கரை அளவு சற்று அதிகமாக இருப்பதால் அதை அளவுக்கு மீறி சாப்பிடுவது சரியானது அல்ல. குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் இதை மருத்துவர் ஆலோசனையின்படி மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் அதிகமாக சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு அல்லது செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதனால் நாள்தோறும் 2 அல்லது 3 பழங்களை மட்டுமே சாப்பிடுவது பாதுகாப்பான அளவாக கருதப்படுகிறது. மொத்தத்தில் பார்த்தால் அத்திப்பழம் ஒரு சாதாரண பழம் அல்ல, உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு சக்தி உணவாகும். ஆனால் எந்த நல்ல உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கொள்வதுதான் ஆரோக்கியத்தின் ரகசியம். சரியான அளவில் தினசரி உணவில் சேர்த்தால் அத்திப்பழம் உடலுக்கு சக்தி, செரிமான நலம், இதய பாதுகாப்பு போன்ற பல நன்மைகளை அமைதியாக வழங்கும் ஒரு சிறந்த இயற்கை உணவாக மாறும்.